தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழியர் சேவை லாப நிதியம் நிறுவனங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. யாழில் சிறுமி ஒருவரை ஈவிரக்கமின்றி கட்டி வைத்து தாக்குதல், வெளியான பகீர் தகவல். இலங்கையில் வாகன விலைகளில் மாற்றமா? சில பகுதிகளுக்கு அவசர நீர்வெட்டு. இரவு விடுதி விவகாரம், போலீஸ் நிலையத்தில் ஜோசித ராஜபக்ச மற்றும் மனைவி. வெளிநாடு செல்ல முயன்ற 10 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. தமிழகாமத்தில் ஆண் குழந்தை ஒன்று வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்பு. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை. தொடர்பட விரிவான செய்திகள். ஊழியர் சேவை லாப நிதியத்திற்கான பணத்தை 22,450க்கும் அதிகமான நிறுவனங்கள் வைப்பு செய்யவில்லை என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அதன் பெறுமதி 36 பில்லியன் ரூபாய் என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் 22,450க்கும் மேற்பட்ட அரச அனுசரணையில் இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர் சேவை லாப நிதியத்திற்கான நிதியை செலுத்தவில்லை. தற்போது 36 பில்லியன் ரூபாய் ஊழியர் சேவை லாப நிதியத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். டிஜிட்டல் அமைச்சுடன் ஒருங்கிணைந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த வேலை திட்டங்கள் ஊடாக பெரும்பாலான விடயங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இதன் அடிப்படையில் தற்போது நிலவும் பல்வேறு பிரச்சினைகள், குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படும் என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பகுதியில் 14 வயது சிறுமியொருவரை பெண்ணொருவர் ஈவிரக்கமின்றி மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கணி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியொருவர் நேற்று முன்தினம் மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். இதன்போது இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான ஒரு பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்று இரவே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் இருப்பதை கண்டறிந்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பருத்தித்துறை போலீசார் மூலம் மருதங்கணி போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மருதங்கணி போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிறுமியுடன் வாக்குமூலம் பெற்ற போது அவர் மின்கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவத்தில் சிறுமியை தாக்கிய பெண்ணின் வீட்டிற்கு போலீசார் சென்றபோது வீடு பூட்டியிருந்ததால் தொலைபேசி மூலம் அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பு ஒன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இந்த ஆண்டு வாகன இறக்குமதியின் போது எந்தவித வரி திருத்தங்களும் செய்யப்படாது என ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஜுலகம்கமு தெரிவித்துள்ளார். அதன்படி சந்தையில் வாகன விலைகளிலும் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கீலங்கமு இதனை குறிப்பிட்டார். நாட்டின் சில பகுதிகளில் அவசர நீர்வெட்டு தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பியகவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சார சபைக்கு சொந்தமான அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது.
அதன்படி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை 8.5 மணி நேரம் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி பேலியகொட, வத்தளை, யாயில, கட்டுநாயக்கம், சீதுவை நகர சபை பகுதிகள், களனி, வத்தளை, பியகம, மகர, தொம்பே, கட்டான, மினுவங்கொடை மற்றும் கம்பகா பிரதேச சபைக்கு பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்றும் நீர்வளங்கள் சபை கூறியுள்ளது. கொழும்பில் உள்ள இரவு விடுதி ஒன்றின் முன் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி கொம்பனித்தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். இந்த சம்பவம் கடந்த மார்ச் 22ஆம் தேதி இரவு நடந்ததாகவும் அதில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தாக்கப்பட்டு காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த பாதுகாப்பு அதிகாரி தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக திகிவலை, அத்திடிய மற்றும் திம்பிரிகசாய ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களை போலீசார் இதுவரை அடையாளம் கண்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இரவு விடுதியின் முன் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் ஜோசித ராஜபக்சவுடன் வந்த குழுவினர் சம்பந்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து ஜோசித மற்றும் அவரது மனைவி இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க கொம்பனித்தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளனர். ஐரோப்பாவுக்கு தப்பி செல்லும் நோக்கில் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்த 10 பங்களாதேஷ் பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க, அடியம்பலம பகுதியில் தங்கியிருந்த போது இந்த குழு நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் நாட்டவர்கள் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் பங்களாதேஷில் இருந்து இந்தியாவிற்கு வந்து கடந்த பிப்ரவரி மாதம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து சுற்றுலா விசாக்களை பெற்று நாட்டிலே தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் பங்களாதேஷ் நாட்டினர் நாட்டில் தங்குவதற்கான விசாக்களை மீறி தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த குழு இலங்கையில் இருந்து துபாய்க்கு சென்று அங்கிருந்து எகிப்துக்குள் நுழைந்து பின்னர் மத்திய தரை கடலை கடந்து ஐரோப்பாவிற்குள் நுழைய திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகளை அவர்களது நாட்டிற்கு நாடு கடத்தும் வரை வெளிசிறை தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குழந்தை ஒன்று வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 1 வயது 8 மாதமும் நிறைந்த மிக்ரான் இசான் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என தெரிய வந்துள்ளது. வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்துள்ள குழந்தையை தேடிய போது சுமார் 100 மீட்டர் தூரத்தில் நீரால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த உயிரிழந்த குழந்தையின் சடலம் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேத பரிசோதனையின் பின் உறவினர்களிடம் குறித்த சடலம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.